எகிப்தின் மிக பழமையான மற்றும் பிரம்மாண்டமான கோவில்களில் ஒன்றான லக்சர் கோயிலுக்கு இப்போ வந்திருக்கோம். லக்சர் நகரத்தில் அமைந்துள்ள இந்த கோயில் கிமு 1392ஆம் ஆண்டு, கிட்டத்தட்ட 3400 ஆண்டுகளுக்கு முன்னர் தொடங்கி கட்டப்பட்டது. இந்த கோயிலோட கட்டுமானம் ஆமென்ஹோடெப் III மன்னரால் துவங்கப்பட்டு துத்தகாமோன், ஹோரம்ஹெப் மற்றும் ராம்சஸ் II போன்ற பல ஃபாரோ மன்னர்களால் விரிவாக்கப்பட்டதாகவும் சொல்றாங்க. இங்கும் பைலான் எனப்படும் மிகப்பெரிய கோபுர வாயில் இருக்கு. பைலானின் இரு பக்கத்திலும் ராம்சிஸ் II அரசரின் அமர்ந்த மற்றும் நிற்கும் சிலைகள் உள்ளன. மேலும் உயரமான ஒரு ஒபலிஸ்க் உள்ளது. இப்போ நம்ம கிரேட் கோர்ட்யார்ட் என்னும் பெரிய மண்டபம் பகுதியில் இருக்கோம். இங்கு பண்டைய எகிப்து மன்னர்களின் போர் வீரியங்களை புகழும் கல்வெட்டுகள், சிற்பங்கள் மற்றும் ராம்சிஸ் II அரசரின் இரு பெரிய அமர்ந்த சிலைகள் உள்ளன. இப்போ நம்ம இருக்கிறது ஆமென்ஹோடெப் III கோர்ட்யார்ட் ஏரியா. இங்கு இரட்டை வரிசையில் 7 உயரமான பப்பைரைஸ் தூண்களும் இருக்கு. இந்த ஏரியாலையும் பார்த்தீங்கன்னா பப்பைரைஸ் வடிவிலான தூண்கள் 3 புறமும் இருக்கு. ஆமென்ஹோடெப் III அரசரால் கட்டப்பட்ட காலனேட் பகுதியில் இருக்கும். இந்த பகுதியில் உள்ள சுவர் ஓவியங்களில் பழமையான திருவிழாக்களின் காட்சிகள் மற்றும் ஓப்பட் திருவிழா பற்றிய ஓவியங்கள் அழகாக செதுக்கப்பட்டுள்ளது. By Plato converted Franklin or depicted Christian cities. This is the last supper. Look at the holes. Yes. Inside the walls, so tidy. இந்த கோயில் அமுன்ரா, அவரது மனைவி மட் மற்றும் அவர்களது மகன் கான்சு ஆகிய தெய்வங்களுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்கே நாம் பார்க்கும் தூண்கள் மற்றும் ஓவியங்கள் துத்தகாமோன், ஹோரம்ஹெப், ராம்சஸ் II போன்ற பல ஃபாரோ மன்னர்களால் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. இதுதான் லக்சர் கோயிலோட மிக முக்கியமான மற்றும் அழகான பகுதின்னு சொல்றாங்க. கோயிலின் பின்புறம் கிரேக்க மற்றும் ரோமன் கால கட்டிடங்களும் இருக்கு. இது இடதுபுற வெளிப்புற சுவர். இங்கேயும் சில கற்களால் கட்டப்பட்ட மண்டபங்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது.
இஸ்லாமிய காலகட்டத்தில் கட்டப்பட்ட அபு ஹக்காக் மசூதியும் இங்கே பார்க்கலாம். 900 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே கட்டியிருக்காங்க. அது இப்போவும் தொழுகை நடந்துகிட்ருக்கு. இந்த கோயில் பல்வேறு காலங்களில் பல்வேறு மதங்களுக்கு முக்கிய தலமாக இருந்திருக்கிறது. நம்ம இப்போ இருக்கிறது அவென்யூ ஆஃப் ஸ்பிங்சஸ். லக்சர் கோயிலோட என்ட்ரன்ஸ்க்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது. இந்த பாதை லக்சர் கோயிலையும் கர்னாக் கோயிலையும் இணைக்குது. இதன் நீளம் 2700 மீட்டர் மற்றும் 76 மீட்டர் அகலம் கொண்டது. இந்த பாதையின் இருபுறமும் 1060 ஸ்பிங்ஸ் சிலைகள் வரிசையாக அமைக்கப்பட்டுள்ளன. 3 வகையான ஸ்பிங்ஸ் சிலைகள் உள்ளன. ராம்ஸ் ஸ்டாட்யூஸ், இது முழுமையான ஆட்டுச்சிலை. இரண்டாவது கிரையோ ஸ்பிங்சஸ், இது சிங்கத்தின் உடலும் ஆட்டின் தலையும் கொண்டது. மூன்றாவது ஆண்ட்ரோ ஸ்பிங்சஸ், இவைகள் சிங்கத்தின் உடலையும் மனிதனின் தலைகளையும் கொண்டுள்ளன. 1949 ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் ஸ்பிங்சஸை லக்சர் கோவிலுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறமா 1960 ஆர் 61 மிடில் எக்ஸ்கவேட் பண்ணி செகண்ட் செட் ஆஃப் ஸ்பிங்சஸை கண்டுபிடிச்சிருக்காங்க. 2011 தான் இந்த டோட்டல் பாத் அண்ட் அவென்யூவே வந்துட்டு எக்ஸ்கவேட் பண்ணி ஆல் செட்ஸ் ஆஃப் ஸ்பிங்சஸ் சிலைகளை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. லக்சர் கோயிலோட என்ட்ரன்ஸில் இருந்து கர்னாக் கோயில் வரைக்கும் 2.7 கிலோமீட்டருக்கு கண்டினியூஸாக இந்த ஸ்பிங்ஸ் சிலைகள் பிரம்மாண்டமாக இருக்கு. ஒவ்வொரு ஆண்டும் ஓபெட் திருவிழாவின் போது கர்னாக் கோயிலில் இருந்து அமுன்ரா, மட் மற்றும் கான்சு தெய்வங்களின் படங்களை இந்த புனித படகில் வைத்து இசை, நடனம், பூஜை மற்றும் படையணியுடன் ஒரு பெரிய ஊர்வலமாக இங்கு கொண்டு வரப்பட்டன. இந்த பகுதி அந்த ஊர்வலத்தின் முக்கியமான பாதையாக இருந்திருக்கிறது.